Respected devotees, dear students, attending வேதாவுடைய பாடம் மந்திரம் படிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு தைரியத்துக்காக இது பண்ணதில்ல, அதே காரணம் ஒரு மெத்தட் மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இடையில தமிழில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் 10th 12th படிக்கிற நீங்கள் சில பேர் பேரண்ட்ஸோடு வந்துருக்கீங்க. இந்த 2 ஆண்டு காலம் இந்த 1 ஆண்டு காலம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க. பட் இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வந்து நம்ம எழுத போகிற அந்த 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி படித்தாலும் பரவாயில்ல, அந்த 3 மணி நேரத்தில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. அப்போ வெறும் நமக்கு ஆசிரியரோட அறிவு அவங்க கற்றுக் கொடுத்தது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த 3 ஹவர்ஸில் ஆர் 2.5 ஹவர்ஸில் நம்ம எழுத போகிறத ஒரு எக்ஸாமுக்கு நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து கடவுளோட ஆசீர்வாதம், அம்மாவோட ஆசீர்வாதம். அதுதான் நம்மளோட வெற்றியை நிர்ணயிக்க போகுது. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த 10th எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எழுதிட்ட பிறகு, அதே மாதிரி 12th எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அது
மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு விரும்புவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த வெற்றின்றது ஒவ்வொருத்தரும் விரும்புகிற ஒரு லட்சியம். வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வெற்றி அடையணும் அப்படின்னா முயற்சிக்கணும், முயற்சி வேணும், முயற்சி இருந்தா வெற்றி வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மை. ஆனால் வெறும் முயற்சி மட்டும் இருந்தால் வெற்றி கிடைச்சிடுமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி உள்ளது. ஏன்னா எத்தனையோ பேர் முயற்சி செய்யறாங்க. ஆனா முயற்சி செய்யற அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைச்சிடுறதான்னு பார்த்தோம்னா கிடைக்கிறது. ஆனா அந்த முயற்சியாக மட்டும் கிடைக்கிறது இல்லை. அந்த முயற்சியோட கூட இன்னும் ஒரு விஷயம் வேணும். அது என்னன்னா அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுதுதான், அந்த முயற்சியோட அந்த அதிர்ஷ்டம் செய்யும் பொழுதுதான் ஒருத்தருக்கு பூரணமான வெற்றியாக கிடைக்கும். எத்தனையோ பேர் தொழிலாக இருக்காங்க. ஒரு கடை, உதாரணத்துக்கு ஒரு கடையில் எடுத்துட்டோம்னா, ஒரு தெருவில் பல கடைகள் இருக்கும். அந்த தெருவில் சின்ன சின்ன வியாபாரம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எல்லாரும் காலையில் 8 மணிக்கு கடையை திறப்பாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் கடையில இருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த கடையில மட்டும்தான் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, அந்த சின்ன கடையில. ஆனா ஒரு சிலர் அந்த சின்ன கடையில தன்னுடைய தொழில் ஆரம்பிச்சு ஒரு சில வருஷத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய கடையா போய் அதன் பிறகு இன்னொரு பெரிய ஒரு கடையா ஆரம்பிச்சு ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெரிய தொழிலதிபர் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு போயிருப்பாங்க. இவருக்கு பக்கத்துல இருந்தவங்களும் தொழில் பண்ணவங்க தான். அவங்களும் இவங்களோட சேர்ந்து அதே நேரத்துல வந்து கடையை திறந்து தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா இந்த முயற்சியோட கூடிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்னன்னா தெய்வத்தினுடைய அருள். அந்த அருள் தான் அதிர்ஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் நல்லா படிப்பீங்க, கோட்டையில 95% எடுத்திருப்பாங்க, ஆஃபீலியில 95% எடுத்திருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர போறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் எல்லாம் படிச்சிருந்தாலும் எதிர்பார்க்காத விதமா ஒரு பயம் ஆகிடும். இந்த பரீட்சைன்னு வரும்போது ஒரு பயம் வரும். இந்த பயம் வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும், என்ன எழுதுன்னு தெரியாது. அப்படியே அந்த முயற்சி நிறைய இருந்தும் அந்த பயம் ஒன்று வந்ததாலே ஒரு சில நேரத்தில் நிறைய மார்க் நாம எதிர்பார்க்காம நிறைய மார்க் அங்கே விட்டுடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆக ஒருத்தருடைய வாழ்க்கையிலே வெற்றி அடையணும்னா முயற்சி முக்கியம். அந்த முயற்சியோடு கூட அதிர்ஷ்டமும் என்று தெய்வ அருளும் முக்கியம். அப்பதான் அந்த பூரணமான வெற்றி கிடைக்கும். அந்த வகையிலே இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் வர போறது. அந்த படிக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சி முழுமையாக பலன் தரணும்ன்றதுக்காக, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? சரஸ்வதி யாகம் நடந்தது. ஆக உங்க முயற்சியோட கூட அருளும் இந்த அதிர்ஷ்டமும் சேரும் பொழுது உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். இந்த வகையிலே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். உங்க முயற்சியை உங்களுக்கு முழுமையான இந்த முயற்சிக்கான பலனை தரக்கூடிய நாள். இன்னைக்கு இந்த யாகம் செஞ்சு இன்னைக்கு கொடுக்க போற இந்த பெண்ணானது வெறும் பெண் இல்லை, அது சரஸ்வதியினுடைய பூரணமான அருள்
ஆக இந்த ஒரு அற்புதமான நாளை இங்கே கலந்துருக்கிற அத்தனை குழந்தைகளும் உங்க முயற்சியோட கூட அம்பாளினுடைய அருளும் சேர்ந்து